நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. என் வீடு இது என் ஜெப வீடு, வன்கள்வர் குகையாய் மாற்றாதே. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த தினம் புனித ஃபாதர் பியோ என்பவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். தந்தை பியோ என்று அழைப்பார்கள். இத்தாலியா நாட்டிலே 1887 ஆண்டு பிறந்தவர். நல்ல கிறிஸ்துவ குடும்பத்திலே வாழ்ந்தவர். இளம் வயதிலேயே பக்தி நிறைந்தவராக இருந்தார். 1903 ஆண்டு 16வது வயதிலே கப்புச்சின் சபையிலே சேர்ந்தார். பக்தி உள்ளவராக இருந்தார். ஆனால் நோயின் காரணமாக வீட்டிற்கு அனுப்பினார்கள். ஒரு சில ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் சபையில் சேர்ந்து 1910 ஆண்டு குருவானார். அதன் பின்னர் பக்தி நிறைந்த விசுவாசம் உள்ள சிறந்த குருவாக இருந்தார். 1918 ஆண்டு பலிப்பூசைக்கு பின்னர் மக்களோடு ஜெபிக்கின்ற பொழுது காட்சி கண்டார். ஆண்டவருடைய பாடுகளை காட்சியிலே கண்டார். அதன் பின்னர் அந்த 5 காய வரங்களை பெற்றார். இயேசுவின் பாடுகளிலே பங்கு பெறுவதற்காக நான் வாழ்நாள் முழுவதும் இந்த 5 காயங்களை அனுபவித்தார். இதன் காரணமாக உயிரோடு புனிதராக இவரை போற்றினார்கள். புத்தகத்தின் வழியாக கடவுளை அறிவதை விட ஜபத்தின் வழியாக அறிவது தான் என்பது தான் அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாகும். 1968 ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி காலமானார். அவர் மரித்த அன்றே இவரை புனிதராக கொண்டாடினார்கள். இவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற சிறந்த பாடம், இயேசுவின் பாடுகளில் நாம் பங்கு பெற்றால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கு பெறுவோம் என்பது. தூய மர நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றங்குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பாடுகளில் பங்கேற்கும் பேற்றை தனிப்பட்ட அருளால் புனித பியோ அவர்களுக்கு வழங்கி அவரது பணியால் உமது இரக்கத்தின் வியத்தகு செயல்களை மீண்டும் நிகழ்த்தினீரே. அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவின் துன்பங்களில் நாங்கள் என்றும் பங்கு பெற்று உயிர்ப்பின் மாட்சிக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 27 முதல் 35 வரை. உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்பவரிடம் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா? ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாது இருக்கும்போது அவரை வீண்வாதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாதது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறவிடங்கள் அவரது ஆசி தங்கும். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். நாணமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிதிகளோ இகழப்படுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 15 இறைவசனங்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவரேவும் திருமலையில் கொடியிருப்போர் யார் யார் யார்? ஆண்டவரேவும் திருமலையில் கொடியிருப்போர் யார் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர். உளமாற உண்மை பேசுவர். தம் நாவினால் புறங்கூறார். பல்லவி.
இருப்போர் யார் யார்? தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நீதி நெறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். பல்லவி. ஆண்டவரேவும் திருமலையில் குடியிருப்போர் யார் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார், இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. ஆண்டவரேவும் திருமலையில் குடியிருப்போர் யார் யார்? ஆண்டவரேவும் திருமலையில் குடியிருப்போர் யார் யார்? Alleluia, 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 Alleluia. மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது, எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடி வைப்பதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கின்றீர்கள் என்பதை பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டு என்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நற்செய்தியை போதித்த காலத்தில் அப்போஸ்தலர்களை எதற்காக ஏற்படுத்தினார்? தான் கொண்டு வந்த இறை ஞானத்தை, கடவுளை சார்ந்த, விண்ணகத்தை சார்ந்த, மறு உலகை சார்ந்த உண்மைகளை எல்லாம் மனிதர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார். விளக்கு தண்டு, அதன் மீது விளக்கு. அப்போஸ்தலர்கள் விளக்கு தண்டுகளாக ஏற்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் போதித்த போதனை அத்தனையும் கடவுளுடைய உண்மைகள், மீட்பின் நிகழ்ச்சிகள், இவைகளெல்லாம் ஒளியாக இருந்தன. அப்போஸ்தலர்கள் ஒளி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒளி தானாகவே உலகத்தில் இருக்கின்ற இருளை அகற்றுகின்ற செயல்படுத்தும். நாம் ஒரு பொழுதும் ஒளியை கொண்டு இருளை விரட்டுவது கிடையாது.
ஒளி தன்னிலே இருளை அகற்றும் வல்லமை வாய்ந்தது. கடவுளுடைய அன்பு, மனிதர்களுக்கு வேண்டிய அன்பு, மன்னிப்பு, இன்னும் பல வேத சத்தியங்களையும் கருத்துக்களையும் ஒன்றாக கூட்டி விளக்குவது அந்த ஒளி. ஒளி என்பது கடவுளுடைய செயல் அல்லது கடவுளே தான் அந்த ஒளி. இதை அப்போஸ்தலர் வழியாக உலகம் முழுவதற்கும் ஏற்றி வைக்கின்றார். சூரிய ஒளி இருக்கின்றது. சூரியனிலிருந்து வருகின்ற ஒளியானது தானாகவே உலகத்தில் இருக்கின்ற எல்லா இருளையும் நீக்குகின்றது. அதே சமயத்தில் சூரிய ஒளி சக்தி வாய்ந்தது. சூரிய ஒளி இல்லாவிட்டால் செடி கொடி மரங்கள் வாழ முடியாது. எல்லாம் வாழ்வதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஒளி. கடவுளுடைய ஒளி சூரியனிலிருந்து வருவது போன்று நற்செய்தி புத்தகத்தின் வழியாக, அருட்சாதனங்கள் வழியாக, கடவுளுடைய வார்த்தையை கேட்பதன் வழியாக, வேதாகமத்தின் வழியாக இந்த அருள் ஒளி, கிறிஸ்துவின் ஒளி தொடர்ந்து ஒளிந்து கொண்டே இருக்கின்றது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கிறிஸ்துவின் ஒளி சூரிய ஒளியை போன்று திருச்சபையின் வழியாக அருட்சாதனங்கள், பலிப்பூசை, தேவநற்கருணை என்ற இந்த ஒளியானது எல்லா மக்களுடைய இருளும் நீக்குகின்றது. ஒளி பெற்ற மக்களாக நாம் எல்லோரும் இருக்கின்றோம். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் பப்திஸ்தோய் என்பார்கள். அதே பொருள் ஒளி ஏற்றப்பட்டவர்கள். திருச்சபையின் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவர்களுக்கு சொல்லப்பட்டது ஒளி ஏற்றப்பட்டவர்கள், ஒளியின் மக்கள் என்பது. அதில் தான் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். நாம் சாதாரண மனிதர்களில் ஒளியேற்றப்பட்டவர்கள், அருள் ஒளி பெற்றவர்கள். கடவுளுடைய அந்த அன்பு ஒளியும் நம்முள் இருக்கின்றது. ஆகவே நம்முள் இருக்கின்ற இந்த ஒளியானது நம்மை அறியாமல் சொல்லாலும் செயலாலும் நடத்தியாலும் பிறருக்கு சென்று கொண்டே இருக்கின்றது. நாம் ஒளியை கொடுப்பதல்ல, ஒளி தானாகவே நம்மிலிருந்து ஏறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஒளி பெற்ற நாம் ஒளியின் மக்களாக வாழவும், ஒளியின் அருளை நாமும் பிறரும் பெறவும் மன்றாடுவோம். வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, பியோ என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தந்தருள்தார். ராஜன் வருவார் எனிலடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னையாளவே வருவார்.
பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமாந்தருக்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித பியோவின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.